ஹலோ ஆல், மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பெரிய துண்டு தேங்காய் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த புளி சாறு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கணும். மீன் துண்டுகளை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.